லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷபராசி இனிக்க பேசுபவர்கள், ரொம்ப சந்தோஷம், ஜாலி, ஒரு குதூகலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ரொம்ப செம்ம ஜாலியாக இருப்பீங்க. இதுவரை ராசியிலேருந்து ஒரு ராசி அதிபதி 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சூப்பர், செம்ம சந்தோஷமாக இருப்பீங்க. சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்கும். ரொம்ப நாளாக வந்து பேசாமல் சண்டை போட்டுருந்த கணவன் மனைவி கூட வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் இருந்த புதன் வந்து 2ஆம் தேதி அன்றைக்கு மேலே பார்த்திங்கன்னா 3இல் போகுது. ஸோ 2ஆம் தேதி 3இல் போகும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்து 2ஆம் தேதி 3இல் போகும்போது இந்த கலகங்கள், ஃபோனில் வந்து ஒட்டு கேட்குறது, ரெக்கார்ட் பண்ணி போடுறது, மைக் வைக்கிறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுங்க. மற்றபடி வந்து பணம்லாம் நல்லாவே வரும். ஸோ நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். காரணம் என்ன, சனி சூரியன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 3இல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நிறைய வந்து வீட்டை மாற்றிடலாமா, வீட்டை விற்றுலாமாங்கிறவங்களாம் வீடு விற்பதற்கான வாய்ப்புகள், வாகனம் விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆட்டோ கன்சல்டன்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து வியாபாரங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக, ஏன்னா வந்து 4ஆம் தேதி 3இல் இருக்கும்போது இந்த விற்கிறதுக்கான விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் என்னென்னா வந்து சனி சூரியன் பார்வைகளால் கொஞ்சம் இடர்பாடுகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஏற்படுத்தி அந்த வெற்றிகள் கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்குங்க. சனி புதன் சூரியனும் போது கொஞ்சம் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். சிரிச்சுக்கிட்டே வந்து லொல்லு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ கட்டையை போடுறவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து நம்மக்கிட்ட நண்பர்களாகவே பழகிட்டு கட்டையை போடுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 4ஆம் தேதி 3இலும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து எப்போதுமே இருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு, வீடு சம்மந்தமான விஷயங்களில் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வண்டி வாகனங்களை வந்து கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. ஏன்னா இல்லைன்னா செலவு வைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள் வந்து பெரிய லாபங்கள் பெறுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ராசி 11 வரும்போது நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா சனி புதன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. குதூகலம், சந்தோஷம் ரொம்ப சூப்பருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள், ஸோ தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதியில் 2இல் ஒரு நல்ல வேலையில் நல்ல லாபங்கள் கிடைப்பதும், வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த 2ஆம் அதிபதி 3இல் இருக்கனால வேலை செய்யும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக நடந்துக்குங்க. ஏன்னா வந்து அதுவும் கொஞ்சம் ஏடாவிடமாக ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும், அதனால் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வந்து கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அபரிதமான பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அபரிதமான திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்தில் பார்க்குறதுனால குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள் ஏற்படும். பட் இருந்தாலும் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுங்க. ஸோ எல்லாமே வந்து சமாளிச்சு தான். ஏன்னா குரு பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறனால நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து பணப்புழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க கூட நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தொழிலாளருக்கு வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள்லாம் வந்து பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு, ஏன்னா வந்து உங்களோட 7ஆம் அதிபதி 11இல் இருக்கிறனால நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல வெற்றிகள் கிடைக்கும், ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மற்றபடி 8இல் குரு கேது, ஸோ 8இல் குரு கேது இருக்கும்போது கொஞ்சம் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்குது, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து காரகன் வந்து குரு. ஸோ குரு வந்து கொஞ்சம் வந்து புத்திர காரகனும் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க கொஞ்சம் அப்படி அடம் பிடிக்கிறது, கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே வந்து அதோடைய ராகுடைய பார்வைக்கு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கணும். மற்றபடி பெரும் பணம் கையாளும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா 2 போது கொஞ்சம் களவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 9ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கார். கூடவே வந்து சூரியனுடைய பார்வைகளும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெரிய முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கான புது கான்ட்ராக்ட், புது அக்ரிமெண்ட்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல கையை படித்து பார்த்து அதில் வந்து எது வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து சூசகமாக ஏதாச்சும் வில்லங்கம் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில்னால் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் என்னென்னா அந்த தொழில்
தொழிலுக்கு அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அடுத்தடுத்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் திருப்பி வர லாபத்தையும் வர கையில் இருக்க காசெல்லாம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால நல்ல ஒரு ஒற்றுமை தாம்பத்தியத்தில் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு நல்ல சிறப்பான வாரம் தான். பட் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு 3ல் உள்ள கிரகங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏடாவிடமாக மற்றவங்கள்ட்ட பழகும்போது எவனும் வந்து நம்ம ஏடாவிட பண்ணிடுவானோங்கிற கொஞ்சம் அலர்ட்னஸில் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஏதாவது ஜாலியாக பேசுகிறது மற்றவங்க போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஜூலை 27 அஷ்டமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ கடன் பிரச்சனைகள், பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க, பகைவர் பிரச்சனை இருக்கவங்க வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து ஜூலை 30ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா மனதார பிரார்த்தனை வச்சு பெருமாளை நினச்சிக்கிட்டு இந்த விரதம் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களும், அது வந்து பக்தியை மட்டுமல்ல நம்ம உடல் நலத்தையும் வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட நோய் நொடிகள் நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது உங்களுடைய பாடியை வந்து ரெஜுவினேட் ஆகுங்க. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனி பிரதோஷம். ஸோ சனி பிரதோஷம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூதாதையர் செய்த பாவங்கள் வந்து நீங்கள் விடுபடணும்னா சனி பிரதோஷம் அன்றைக்கி வந்து ஈஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவும் விபூதி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நல்ல மாற்றம் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும்னா கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். அதனால் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை. மற்றவங்ககிட்ட நம்பி எதுவும் ஒப்படைச்சிடாதீங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வந்து மனசுக்குள்ளே வச்சு ஓம் மகாலட்சுமின்னு நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.